தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையட்டியில் பாரிய போராட்டம். ஒட்டுசுட்டான் வைத்தியசாலைக்கு ரவிகரன் எம்பி களவிஜயம். வடப்பற்றாக்குறை தொடர்பில் ஆராய்வு. தையட்டி விகாராதிபதியின் நோக்கம் இதுதான், அம்பலப்படுத்திய நைனாதீவு விகாராதிபதி. தமிழர் தாயகங்களில் நிறுவப்படும் பௌத்த சின்னங்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தையட்டியில் வைப்பதற்கு கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை இராணுவத்தினரின் சிற்றுண்டிச் சாலையிலிருந்து மீட்பு. கனடா முழுவதும் வெளியிடப்பட்டுள்ள எச்சரிக்கை. பனிப்புயலை பொருட்படுத்தாமல் பிரசவ வலியால் துடித்த கனேடிய பெண்ணிற்கு இந்திய சாரதி செய்த உதவி. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையட்டியில் பொதுமக்களின் காணிகளுக்குள் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு தெற்கிலிருந்து புத்தர் சிலை கொண்டுவரப்பட்டு நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்தும் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரியும் மாபெரும் நிலமீட்பு போராட்டம் ஒன்று இன்று தையட்டியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஆதரவு வழங்கியுள்ளதுடன் போராட்ட களத்தில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் தையட்டி போராட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால கட்டளை நாளை 4ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இந்த போராட்டத்துடன் தொடர்புடையதாக குறிப்பிட்டு 32 பேருக்கு எதிராக நீதிமன்றத்தால் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று கள விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வைத்தியசாலை வளப்பற்றாக்குறைகள் குறித்து ஆராய்ந்தார். ஒட்டுசுட்டான் பிரதேச வைத்தியசாலையில் காணப்படும் வளப்பற்றாக்குறைகளை தீர்க்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். அந்த வகையில் வைத்தியசாலையின் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பில் வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வளப்பற்றாக்குறைகளினால் நோயாளிகளும் வைத்தியசாலை ஊழியர்கள், வைத்தியர்கள் உள்ளிட்ட தரப்பினர் எதிர்நோக்குகின்ற பாதிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் நேரடியாக பார்வையிட்டிருந்தார். தையட்டி விகாரை அமைந்துள்ள காணியை மட்டுமன்றி அதனை சூழவுள்ள முழு காணியையும் கைப்பற்றுவதே தையட்டி திஸ்ஸ விகாரை விகாராதிபதியின் நோக்கம் என நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி தெரிவித்துள்ளார். திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லையிட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக விகாராதிபதியுடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தித்து நடவடிக்கை எடுப்பதென அண்மையில் மாவட்ட செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட நிலையிலேயே நைனாதீவு விகாராதிபதி இதனை சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை நிகழ்த்தி முழுமையாக காணிகளை விடுவிப்பதற்கு முயற்சியுங்கள். ஒருவேளை விடுவிக்கப்படாவிட்டால் தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள அளவான காணியை என்னுடைய நிர்வாகத்திற்கு கீழ் தந்தால் அதன் பின்னர் என்னுடைய பெயரில் இருக்கும் பழைய திஸ்ஸ விகாரையின் காணியை தற்போது விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளருக்கு வழங்குவேன். தையட்டியில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். நான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் தென்னிலங்கையில் இருப்பவர்கள் குழப்பமடைவார்கள். ஜனாதிபதிக்கும் எனக்கும் தொடர்பில்லை. எந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்தாலும் என்னை வந்து சந்திப்பார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு 5 தடவை வந்தபோதும் என்னை சந்திக்க வரவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் தொல்பொருள் திணைக்களம் பௌத்த சின்னங்கள் என்ற பெயரிலே கட்டுக்கதைகளை உருவாக்கி அவற்றினூடாக எங்களுடைய காணிகளை கையகப்படுத்தி அதிலே பௌத்த விகாரிகளையும் சின்னங்களையும் நிறுவி சிங்கள பௌத்த நாடாக இந்த நாட்டை மாற்றுகின்ற திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் அடிப்படை கொள்கையில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். அனுர் அரசு கூட அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்பதை அண்மைய சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. இவற்றை எதிர்ப்பதற்கு தமிழர்களாக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தையட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. தையட்டி விகாரையில் இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு
புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலையொன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த 30ஆம் திகதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைகளுக்கோ பெருகரா போன்ற இதற்கும் தான் அனுமதி கொடுக்கவில்லை எனவும் ஊடகங்களூடாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசன்துறை பகுதியில் உள்ள ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் காத்திருக்கின்றனர் என காங்கேசன்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் புத்தர் சிலையை மீட்டதுடன் புத்தர் சிலையை எடுத்து வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கனடா முழுவதும் பல பகுதிகளுக்கும் கடும் வானிலை எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கனடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 40 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கியூபெக் பகுதியில் காலை 8 மணியளவில் பல இடங்களில் பனிப்பொழிவு எச்சரிக்கைகள் அமுலில் இருந்தன. குறிப்பாக காஸ்பி தீபகற்பம் பகுதியில் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை காலை வரை 25 முதல் 40 சென்டிமீட்டர் வரை பனி சேரக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கியூபெக் நகரத்தின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் கடும் குளிர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் காற்று குளிர்ச்சி மதிப்புகள் மறை 40 பாகை செல்சியஸ் அருகே செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றாரியோ மாகாணத்தில் தென்மேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் கனமான பனிப்பொழிவு எச்சரிக்கையின் கீழ் உள்ளன. சில பகுதிகளில் 25 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு ஒன்றாரியோ பகுதிகளிலும் பனிப்பொழிவு எச்சரிக்கை அமுலில் உள்ளது. அந்த பகுதிகளில் வெள்ளிக்கிழமை முழுவதும் 30 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பனிப்புயலையும் பொருட்படுத்தாமல் பிரசவ வலியால் துடித்த கனடிய பெண்ணிற்கு இந்திய சாரதி ஒருவர் செய்த உதவிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கடந்த சனிக்கிழமை இரவு கனடாவின் கால்கரியில் கடுமையான பனிப்புயல் வீசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் டாக்ஸி சாரதியும் இந்திய வம்சாவளியினருமான ஹர்தீப் சிங் தூருக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. பிரசவ வலியால் துடித்த பெண்ணொருவரை சிங்குடைய டாக்ஸியில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வர முடியுமா என அந்த பெண்ணின் கணவர் கேட்க கடும் பனிப்புயல் வீசிக் கொண்டிருந்த நிலையிலும் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல சம்மதித்துள்ளார் சிங். ஆனால் மருத்துவமனையை அடையும் முன்பே காரின் பின் சீட்டில் குழந்தையை பிரசவித்துள்ளார் அந்த பெண். விரைவாக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்ததால் அந்த பெண்ணின் கணவர் மிகவும் நெகிழ்ச்சியடைந்ததாக தெரிவிக்கும் சிங், பின்னர் தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்கள் தன்னை அழைத்து தகவல் தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனது காரில் ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறந்தது இதுவே முதல் முறை என கூறும் சிங், அது தனது வாழ்வில் மறக்க இயலாத தருணம் என நிகழ்கிறார். இந்நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் இந்திய தூதரான அஜித் சிங் உட்பட பலரும் அந்த பெண்ணிற்கு உதவிய டாக்ஸியின் சாரதியான சிங்கிற்கு புகழாரம் சூட்டி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.